வருஷங்களுக்கு சேஷம். இந்த படம் வினீத் ஸ்ரீனிவாசனோட டைரக்ஷன்ல ஏப்ரல் 11 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, சினிமா கனவுகள் கொண்ட 2 நண்பர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தான் வருஷங்களுக்கு சேஷம். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். 2022ல இதே டீம் தான் ஹிருதயம்னு ஒரு படத்த குடுத்திருந்தாங்க. ஹிருதயம்க்கு அப்புறமா வர்றதுனால இந்த படத்துக்குமே நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் பார்க்குறப்போ ஒரு படம் பார்க்குற மாரியே இருக்காது. ஒரு அழகான கவிதைய பார்க்குற மாரியே இருக்கும். நமக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அப்பா, அம்மா கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல போய் நிக்கிற இடமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களுடைய கதைன்றப்போ, நேரடியான தொடர்பு பயங்கரமா இருந்துச்சு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா, சீரியஸா போய்க்கிட்டு இருக்கும். இன்டர்வல் வர்றதுக்கு முன்னாடி படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெனச்சோம். ஆனா, செகண்ட் ஹாஃப்பும் ஒரு கதை ஒண்ணு போகும். அது நல்லா ஃபன்னா, ஜாலியா இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா நிவின் பாலி ஒரு கொஞ்சம் சீன் தான் வருவாரு. அவர் வர்ற சீன் தான் செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த படம் ஹிருதயம் அளவுக்கு இருக்கான்னு கேட்டா, இல்ல. பட் இருந்தாலும் இதுவுமே ஒரு சூப்பரான படம் தான். இந்த தமிழ் நியூ இயருக்கு மலையாளத்துல 2 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு படத்துல ஒரு கதைய எவ்ளோ அழகா காட்டலான்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு படத்துல கதையே இல்லன்னா கூட அத சூப்பரா எடுத்திருப்பாங்க. என்னதான் இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாடினாலும், தமிழ்ல எதிர்பார்த்த படங்கள் எதுவுமே சரியா போகலன்றதும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. வருஷம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4வது மாசத்தோடயே பாதியில இருக்கோம். மொத்தமாவே விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் தமிழ்ல நல்ல படங்கள் இருக்கு. ஆனா, தமிழ்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான கம்பேக்க நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நீங்க எந்த தமிழ் படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.